கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசின 7 வார்த்தைகளிலே முதலாம் வார்த்தையை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்கப் போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசின அந்த முதல் வார்த்தை என்ன என்று நாம் சிந்திக்கும் பொழுது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே நாம் அதை வாசிக்கிறோம். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இனதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அப்போ பிதாவே, இவர்களுக்கு மன்னியும் என்று இயேசு யாரை குறிப்பிடுகிறார் என்று சொன்னால், அவரை சிலுவையில் அறைந்தவர்களை அவர் சொல்லுகிறார். அப்போ அவர்களுக்கு பிதாவாகிய தேவன் மன்னிக்க வேண்டும் என்றும் அவர் ஜெபம் பண்ணுகிறதை நாம் அங்கே வாசிக்க முடியும். அப்போ பிதாவாகிய தேவன் எதற்காக அவர்களுக்கு மன்னிக்க வேண்டும் என்று இயேசு விரும்பினார் என்று சொன்னால், அதற்குரிய பதிலை அந்த வசனத்தினுடைய 2வது பகுதியில் சொல்லுகிறார். தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. இந்த உலகத்திலும் கூட ஒரு தவறை தெரிந்து செய்தவனை தண்டிக்கிறார்கள். ஆனால் ஒரு தவறை தெரியாமல் செய்த ஒருவனை மன்னிக்க தான் நம்ம விரும்புகிறோம். அதுபோல் இவர்களும் கூட இந்த காரியத்தை அறியாமல் செய்தார்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அதனால் பிதாவாகிய தேவன் அவர்களுக்கு மன்னிக்க வேண்டும் என்று இயேசு விரும்பினார். ஆனால் நாம் ஒரு விஷயத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அறியாமையினாலே இப்படிப்பட்ட விபரீதமான காரியத்தை செய்கிறதற்கு அங்கிருந்தவர்கள் ஏதோ ஞானத்திலே குறைவுள்ளவர்களோ அல்லது அனுபவத்திலே குறைவுள்ளவர்களோ அல்ல. அங்கே இருந்தவர்கள் பிரதான ஆசாரியர்கள். அப்போ நியாயப்பிரமாணத்தை முற்றிலும் அறிந்தவர்கள். அங்கே ஆலோசனை சங்கத்தார் இருந்திருப்பார்கள். அங்கே பரிசேயர்கள், சதுசேயர்கள் இருந்திருப்பார்கள். அங்கே ரோம போர்ச்சேவகர்கள், 100க்கு அதிபதி இருந்திருப்பார்கள். அப்போ இவர்கள் எல்லாரும் இதற்கு முன்பாக அநேகரை சிலுவையில் அறைந்தவர்கள். அப்போ இவர்களுக்கு நன்றாய் தெரியும் யாரை சிலுவை மரணத்துக்கு உட்படுத்த வேண்டும், உட்படுத்தக்கூடாது என்பதை இவர்கள் நன்றாய் அறிந்திருந்தார்கள். அப்போ அறியாமையினாலே இவரை கொண்டு வந்து சிலுவையில் அறைகிறதற்கு அவர்களுக்கு ஞானமோ அனுபவமோ எந்த விதத்திலையும் குறைவாக இருக்கவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்னார், இவர்கள் அறியாமையினாலே இதை செய்தார்கள் என்று. அப்போ இவர்கள் எதை அறிந்திருக்கவில்லை என்று நாம் சிந்திக்கும்போது, சிலுவையிலே அறைகிறதை பற்றிய அறியாமை அல்ல, இவர்கள் இந்த முறை சிலுவையில் அறைந்த இந்த நபர் யார் என்று இவர்கள் அறிந்திருக்கவில்லை. நான் இதை மீண்டுமாய் சொல்லுகிறேன். சிலுவையில் அறைகிறதை பற்றிய அறியாமை அல்ல, இவர்கள் இந்த முறை சிலுவையில் அறைந்திருக்கிற இந்த நபர் யார் என்று இவர்கள் அறிந்திருக்கவில்லை. இன்றைக்கு இந்த செய்தியினுடைய தலைப்பு, யார் இந்த இயேசு கிறிஸ்து? யார் இந்த இயேசு கிறிஸ்து? அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் என்று ஒருவன் அறிந்து கொள்ள விரும்பினால், பிதாவாகிய தேவன் அதை அவனுக்கு வெளிப்படுத்த வேண்டும். ஏனென்றால் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தின் அடிப்படையில், பிதாவாகிய தேவனை தவிர வேறு ஒருவனும் குமாரனை அறியவில்லை, அறிந்திருக்க முடியாது என்று நாம் அங்கே வாசிக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, பிதா தவிர வேறொருவனும் குமாரனை அறியான். அப்போ பிதாவை தவிர வேறு ஒருவனும் குமாரனை அறியான். அப்போ இந்த தேவ ஞானம், இந்த மகிமையான சுவிசேஷத்தின் இந்த ஞானம் பிதாவாகிய தேவனுக்கே உரியது. அப்போ இதை பிதாவாகிய தேவன் யாருக்குன்னா சொன்னாதான் அவங்கள அறிந்து கொள்ள முடியும், இந்த இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் யார் என்று அவங்க விளங்கி கொள்ள முடியும். ஆனால் பிதாவாகிய தேவன் என்ன செய்தார் என்று சொன்னால், இந்த மகிமையான இந்த இரகசியத்தை, இந்த தேவ ஞானத்தை அவர் மறைத்து விட்டார் என்று நாம் வாசிக்க முடியும்.
1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும்பொழுது, உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாக இருந்த இரகசியமான தேவ ஞானத்தை பேசுகிறோம் என்று அங்கே வசனம் நம்ம படிக்க முடியும். அப்போ தேவன் தன்னுடைய குமாரன், அதாவது இந்த இயேசு கிறிஸ்து யார் என்கிற இந்த மகிமையான இந்த இரகசியமான தேவ ஞானத்தை என்ன செய்தார் என்று சொன்னால், அவர் மறைத்து விட்டார். முழு உலகத்துக்குமே அதை மறைத்து வைத்திருந்தார். அப்போ அதனால் ஒருவராலும் அறிந்து கொள்ள முடியல இந்த இயேசு கிறிஸ்து யார் என்று அறிந்து கொள்ள முடியவில்லை. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார், பிதாவின் சித்தம் செய்யும்படி இந்த பூமிக்கு வந்தார். அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்த ஊழியத்தின் நாட்கள் 3.5 வருஷம். அப்போ இந்த 3.5 வருஷத்தில் அவர் ஊழியம் செய்து தேவனுடைய ராஜ்யத்தை பூமியில் ஸ்தாபிக்கணும். அப்போ எப்படி ஸ்தாபிக்க முடியும் என்று சொன்னால், சபைகளாக அதை கட்டும் பொழுது தேவராஜ்யம் பூமியில் ஸ்தாபிக்கப்படும். ஆனால் இந்த 3.5 வருஷத்துக்கு பின்பு இயேசு கிறிஸ்து பரநேற வேண்டியதாக இருந்தது. அப்போ அவர் பரநேறும் பொழுது இந்த ஊழியத்தை தனக்கு அடுத்த ஒரு நபரிடத்தில் அவர் கொடுக்கும்படியாகவும் இருந்தது. அப்போ இது 12 சீஷர்களுக்கும் தெரியும். இயேசு கிறிஸ்து இன்னும் கொஞ்ச நாட்களில் இந்த உலகத்தை விட்டு அவர் போய்விடுவார். அவர் போன பிறகு இந்த ஊழியத்தை எடுத்து நடத்தக்கூடிய ஒருவன் எழும்ப வேண்டும். அது நம்மளில் 12 பேரில் யாரோ ஒருவன் என்று அவர்கள் அறிந்திருந்தார்கள். அதனால தான் இந்த 12 அப்போஸ்தலர்களுக்குள்ளேயும் அடிக்கடி பிரச்சனை வருகிறது, யார் பெரியவன் என்று. அப்போ இயேசு கிறிஸ்து சில சமயங்களில் அவர்களுக்கு போய் சொல்லுவார், உங்கள் தலைவனாக இருக்கிறவன் பணிவிடைக்காரனாக இருக்கணும் என்று அடிக்கடி போய் அவர்களை சமாதானப்படுத்துவார். ஏன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்தது அவருடைய இந்த ஊழியத்தின் இந்த காரியம் என்கிட்ட தான் வரும் என்று 12 பேரும் நினைத்தார்கள். 12 பேரும் தன்னை மேன்மையானவர்களாக எண்ணி நான் தான் என்று அவர்கள் நினைத்திருந்தார்கள். அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கும் அதே கேள்வி இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த ஊழியத்தை சாதாரணமாக ஒருவனிடத்தில் ஒப்புவித்துட்டு அவர் போக முடியாது. இந்த மகிமையான தேவ ராஜ்யத்தை ஸ்தாபிக்கக்கூடிய இந்த ஊழியத்தை பிதாவாகிய தேவன் மறைத்து வைத்திருக்கிற இந்த மகிமையின் தேவ ரகசிய ஞானம் யாருக்கு வெளிப்படுத்தப்படுதோ அவங்க கையில் தான் அதை ஒப்படைக்க வேண்டும் என்று இயேசு விரும்பினார். அப்போ மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது, இயேசு கிறிஸ்துவும் கூட பிதாவாகிய தேவன் தன்னை குறித்த இந்த மறைக்கப்பட்ட இந்த ஞானத்தை யாருக்காகிலும் வெளிப்படுத்தி இருக்கிறாரா என்று அறிந்து கொள்ள விரும்பினார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பின்பு இயேசு பிலிப்பி செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அப்போ இந்த ஊழியத்தை அடுத்து இயேசு கிறிஸ்து இன்னொருத்தரிடத்தில் ஒப்புவிக்க வேண்டும். அப்போ சீஷரை நோக்கி கேட்குறார். அப்போ இந்த ஊழியத்தை அப்படியே கொடுத்து விட்டு போக முடியாது. பிதாவாகிய தேவனுடைய அந்த ஞானம் இல்லாவிட்டால் தன்னை தேவனுடைய குமாரன் என்று பிதா யாருக்காகிலும் வெளிப்படுத்தி இருக்கிறாரா என்று அறிந்து கொள்ளும்படியாக அந்த கேள்வியை கேட்குறார். அப்போ ஜனங்களுக்கு யாருக்காகிலும் கர்த்தர் அந்த ஞானத்தை கொடுத்துருக்கிறாரா என்று பார்க்கும்படி ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்கிறார். அப்போ சிலர் அவரை யோவான் ஸ்நானகர் என்றும், சிலர் அவரை எலியா என்றும், வேறு சிலர் அவரை எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் மீண்டும் வந்துவிட்டார் என்று சொல்லுகிறார்கள் என்று சீஷர்கள் அவருக்கு பதில் சொல்லுகிறார்கள். அப்போ இயேசு கிறிஸ்து எதிர்பார்த்த பதில் அவருக்கு கிடைக்கல. அப்போ மறுபடியும் கேட்குறாரு, சரி உலக ஜனங்களை விடுங்க, நீங்கள் என்னை யாருன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சீஷர்களை பார்த்து கேட்குறாரு. இப்போ இந்த கேள்வியை கேட்குற வரைக்கும் 12 பேருமே அந்த அடுத்த ஊழியம் என் கையில் தான் வரும், நான் தான் மேன்மையானவன் என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த கேள்வியை கேட்ட பிறகு நான் நினைக்கிறேன் 12 பேருமே அமைதியாக இருப்பார்கள். ஏன்னா அந்த இயேசு கிறிஸ்து எதிர்பார்த்த அந்த பதில் இந்த 12 பேர் கையிலுமே அப்போது இல்லை. அப்போது சடுதியாக பிதாவாகிய தேவன் என்ன செய்தார் என்று சொன்னால்,
அந்த மறைக்கப்பட்ட அந்த தேவ ஞானத்தை யோனாவின் குமாரனாகிய சீமோன் மீது ஊற்றினார். உடனே அந்த 12 பேரிலிருந்து சீமோன் சொன்னார், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொன்னார். இப்போ இந்த வார்த்தையை சீமோனிடத்திலிருந்து இயேசு கிறிஸ்து கேட்ட பிறகு அறிந்து கொண்டார், இதோ பிதாவானவர் தெரிந்தெடுத்த நபர் இவன்தான். அப்போ எனக்கு பிற்பாடு இந்த ஊழியத்தை செய்ய போகிற அந்த நபர் இந்த பேதுரு தான். அப்போ தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொன்னார். அப்போ ஆதி முதற்கொண்டு மறைக்கப்பட்டிருந்த அந்த தேவ ரகசியம், பிதா ஒருவரை தவிர வேறு ஒருவனும் குமாரனை அறிய முடியாது. ஆனால் முதல் முறையாக பிதாவாகிய தேவன் பேதுருவுக்கு சொல்லி கொடுத்தார், இவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் ஆகிய கிறிஸ்து என்கிற அந்த ரகசியத்தை பேதுருவுக்கு தேவன் சொன்னார். அப்போது இந்த காரியம் பேதுருவுக்கு வெளிப்படுத்தப்பட்ட பிறகு இயேசு கிறிஸ்து சொன்னார், இந்த 12 பேரில் உனக்கு தான் கர்த்தர் இதை வெளிப்படுத்தினார், மாம்சமும் இரத்தமும் இதை வெளிப்படுத்தவில்லை. ஏன்னா மாம்சமும் இரத்தமும் நான் யார் என்று அறிந்திருக்கவில்லை, பிதாவுக்கு மாத்திரம்தான் தெரியும் நான் யார் என்று. ஆனால் பிதாவாகிய தேவன் இன்றைக்கு இதை உனக்கு வெளிப்படுத்தி கொடுத்துருக்கிறார். அதனால் எனக்கு பிற்பாடு இந்த ஊழியத்தை எடுத்து செய்ய போகிற நபர் நீதான் என்று பேதுருக்கு சொன்னார். அது வரைக்கும் பேதுருனுடைய போஸ்டிங் மீன்கள் அல்ல, மனிதர்களை பிடிக்கிறவர். ஆனால் என்றைக்கு பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரன் யார் என்று பேதுருக்கு முதல் முறையாக வெளிப்படுத்தினாரோ, மிச்ச 11 பேரும் சைலண்ட் ஆயிட்டாங்க. இயேசு கிறிஸ்து சொன்னார், நீ பேதுருவாயிருக்கிறாய், இந்த கல்லின் மீது என் சபையை கட்டுவேன். பிதாவாகிய தேவன் என்றைக்கு இந்த வெளிப்படுத்தலை பேதுருக்கு கொடுத்தாரோ அதற்கு பிற்பாடு தான் இயேசு இந்த காரியத்தை சொன்னார். அப்போ பேதுரு மூலமாய் கட்டப்பட்ட இந்த சபை முழு உலகத்துக்கும் பரம்பி, பேதுரு மூலமாய் இப்போ நாமளும் அறிந்திருக்கிறோம். இப்போ நம்ம யாராகிலும் நம்மளை இந்த இயேசு கிறிஸ்து யார் என்று கேட்டால் நம்ம கொஞ்சம் கூட யோசிக்காமல் சொல்லுவோம், அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லுவோம். அப்போ இப்படிப்பட்ட மகிமையான இந்த வெளிப்படுத்தலை பிதாவாகிய தேவன் என்ன செய்தாருன்னு சொன்னால், அவர்களுக்கு மறைத்து வைத்திருந்தார். அதை தான் 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 8 வசனத்தில் 7, 8 ஆகிய வசனங்களில் வாசிக்கிறோம். நான் மீண்டும் அதை வாசிக்கிறேன். 7, 8 ஆகிய வசனங்களை நான் மீண்டும் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 7, 8. உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த இரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். இப்போது நல்லா கவனிங்க. அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்திருந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே. அப்போ இந்த ஞானம் அவர்களுக்கு மறைக்கப்பட்டிருந்தபடினால இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்கள் ஒருவனுக்கும் அது வெளிப்படுத்தப்படலை. அந்த ஞானத்தை இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்கள் ஒருவரும் அறியவும் இல்லை. அதை அறியாதபடினால தான் அவர்கள் என்ன செய்தார்கள் சொன்னால், மகிமையின் கர்த்தரை கொண்டு போய் சிலுவையில் அறிந்தார்கள். அப்போ இயேசு கிறிஸ்து சொன்னது உண்மைதான், அவர்கள் அறியாமையினாலே தான் அதை செய்திருக்கிறார்கள். அதனால தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், பிதாவே இந்த ஞானம் இவர்களுக்கு இல்லைப்பா, இந்த பரலோகத்தினுடைய இந்த மறைக்கப்பட்ட இந்த தேவ ரகசியம் தேவ ஞானத்தை இவர்கள் அறியவில்லை. இவர்கள் அறிந்திருந்தார்களே ஆனால் மகிமையின் கர்த்தராகி என்ன சிலுவையில் அறைந்திருக்க மாட்டார்கள். இவர்கள் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாததினாலே இவர்களுக்கு மன்னியும் என்று அவர் அங்கே சொல்லுகிறார். அப்போது ஒருவேளை அவர்கள் இந்த தேவ ரகசியத்தை இந்த தேவ ஞானத்தை பிதாவாகிய தேவன் மூலமாய் பெற்றிருந்தார்கள் என்று சொன்னால், அவர்கள் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்திருக்க மாட்டார்கள். அவர்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசு கிறிஸ்து யார் என்கிற வெளிப்படுத்தல் அவர்களுக்கு இல்லாதபடினால, பிதாவாகிய தேவன் அந்த வெளிப்படுத்தலை அவர்களுக்கு கொடுக்காதபடினால, அவர்கள் அந்த வெளிப்படுத்தலை அறிந்து கொள்ள தங்கள் இருதயத்தை சாய்க்கவும் இல்லை.
சில சமயங்களில் அவர்கள் போய் இயேசு கிறிஸ்துவை கேட்குறார்கள், நீர்தான் கிறிஸ்துவானால் எங்களுக்கு தெளிவாய் சொல்லும் என்று சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் அதை உங்களுக்கு சொன்னேன், நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் என்று சொன்னால் இவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அதை விசுவாசிக்க மாட்டார்கள், கல் எறிவார்கள். கல் எறிந்து அவரை கொல்லும்படி கைகளில் கல் எடுத்துக்கொள்வார்கள். தேவன் ஆயத்தமாக இருந்தார், அவர்களுக்கு அந்த ஞானத்தை கொடுக்க தேவன் ஆயத்தமாக இருந்தார். ஆனால் இவர்களோ அதை ஏற்றுக்கொள்ள மனதாக இல்லை. அப்போ அப்போஸ்தலர்கள் மூலமாய் அதை கொடுத்து இன்றைக்கு முழு உலகத்திற்கும் தேவன் சொன்னார், இந்த இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்கிற அந்த சத்தியத்தை கொடுத்தார். இந்த சத்தியத்தை இவர்கள் அறியாதபடினால, இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களில் ஒருவனும் அதை அறியாதபடினால அவர்கள் அவரை கொண்டு போய் சிலுவையில் அறைந்தார்கள். அப்போ அறியாமையினால தானே அதை செய்தார்கள் என்று இயேசு கிறிஸ்து, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று அவர்களுக்காக திறப்பில் நின்று அவர்களுக்கு அந்த மன்னிப்பை வாங்கி கொடுக்கும்படியாய் பிரயாசப்பட்டார். இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசின அந்த முதல் வார்த்தையில் இருக்கக்கூடிய காரியங்கள். கர்த்தர் தாமே இந்த வசனங்களோடு கூட நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.